The songs and the music we heard reminds me of 2 Kings chapter 3. நாம் கேட்ட இந்த பாடலும் மற்றும் இசையும் சேர்ந்து கேட்கும்போது எனக்கு 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் நினைவிற்கு வந்தது. The 3 kings went to fight against the king of Edom. 3 ராஜாக்கள் சேர்ந்து ஏதோம் ராஜாவுக்கு எதிராக யுத்தத்திற்கு போனார்கள். The king of Israel, Jehoram, the son of Ahab. அதாவது இஸ்ரவேல் ராஜா மற்றும் மற்ற 2 ராஜாக்களும் சேர்ந்து Jehoram, the son of Ahab. அதாவது ஆகாமுடைய குமாரன் ஜெகோராம். And then the king of Edom. அதுக்கப்புறம் ஏதோம் ராஜா. And the king Jehoshaphat, king of Judah. அதற்கப்புறம் யூதா ராஜாவாகிய யோசபாத்தும் கூட போனான். It was an unholy combination. இது ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு கூட்டம். Jehoshaphat was a godly king. இந்த யோசபாத்து அவன் ஒரு தேவபக்தியுள்ள ஒரு மனுஷன். But the king of Edom and the king of Israel were far away from God. ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவும் ஏதோம் ராஜாவும் அவர்கள் தேவனை விட்டு தூரமாக இருந்தவர்கள். So these 3 kings were going to fight against the king of Moab. இப்பொழுது இந்த 3 ராஜாக்களும் மோவாப் ராஜாவுக்கு எதிராக யுத்தத்திற்கு போனார்கள். And there was no water. அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. So the king of Israel said, "Alas, the Lord has brought us so that we may be destroyed by the king of Moab." இந்த மோவாப் ராஜாவுடைய கைகளிலே நாம் செத்து மடியும்படிக்கு இப்படியாக கர்த்தர் நம்மை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார் என்று இஸ்ரவேலின் ராஜா அவன் சொன்னான். So Jehoshaphat said, "Is there not here a prophet of the Lord?" அப்பொழுது யோசபாத் சொன்னார், இங்கே நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படிக்கு ஒரு தீர்க்கதரிசி இல்லையா என்று கேட்டான். So one of them said, "Here is Elisha." அப்பொழுது அவர்களில் ஒருவன் சொன்னான், இங்கே எலிசா இருக்கிறான் என்று. Who poured water on the hands of Elijah. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா இங்கே உண்டு. So the 3 kings went to Elisha. அப்பொழுது இந்த 3 ராஜாக்களும் எலிசாவின் இடத்தில் சென்றார்கள். And Elisha told the king of Israel, எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து இப்படி சொன்னார், "What have I to do with you?" உனக்கும் எனக்கும் என்ன? Now that was a rebuke to the godly king Jehoshaphat. இது யோசபாத்துக்கு கிடைத்த ஒரு தெய்வீக கடிந்து கொள்ளுதல். And then Elisha said, அப்புறம் இந்த எலிசா சொன்னார், "If it was not for Jehoshaphat, I would not look at your face." யோசபாத் இங்கே இல்லாதிருந்தால் ஒருபோதும் உன்னுடைய முகத்தை கூட நான் பார்த்திருக்க மாட்டேன். Elisha said, "Bring the musician." அப்பொழுது எலிசா சொன்னார், இப்பொழுது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். And as the musician played, அந்த சுரமண்டலமானது வாசிக்கப்பட்ட போது Elisha's heart was tuned. அங்கே எலிசாவினுடைய இருதயமானது அது இணைந்து வந்தது. And the hand of the Lord was upon Elisha and he received the word of God. அப்பொழுது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கியது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவன் பெற்றுக்கொண்டான். So the music we heard was to tune the preacher. ஆகவே நாம் கேட்ட இந்த இசைகளானது அது செய்தியாளரை ஒரு இடத்திற்கு கொண்டு வருவதற்காக, so that he may minister the word of God. அப்படி ஒருமுகப்படுத்தப்பட்டவனாக கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க முடியும். I also want to say that I enjoyed the ministry of Brother Christian Dom. அதே போல நான் சொல்ல விரும்புவது சகோதரர் கிருஷ்ணன் பிரபு அவர்களுடைய அந்த ஊழியத்தையும் நான் நன்கு அதில் சந்தோஷப்பட்டேன். Because he spoke in Tamil. I'm not familiar with Tamil. 30% I understood in the beginning, but the last message I understood 70%. எனக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது. முதலிலே துவங்கும் போது எனக்கு 30% தான் எனக்கு புரிந்து கொண்டிருந்தது. அவர் கடைசி செய்தியை கொடுக்கும் போது அதில் 70% என்னால் புரிய முடிந்தது. Please turn with me to 1 Samuel chapter 16. என்னோடு கூட 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். We are looking at the bright lights in dark days. நாம் பார்த்து கொண்டிருக்கிறது இருள் நிறைந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பிரகாசமான விளக்குகள். We first of all saw Hannah and Samuel illustrating to us the importance
and the power of prayer. நாம் முதலாவது பார்த்தது அன்னாள் மற்றும் சாமுவேல் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஜெபத்தின் வல்லமையை குறித்தும் முக்கியத்துவத்தை குறித்தும் நாம் உதாரணமாக பார்த்தோம். Secondly, we saw the two cows, their devotion to duty and the paying of the ultimate price of the sacrifice of their life. அடுத்தபடியாக நாம் பார்த்தது 2 பசுக்களை குறித்து, அவைகள் தங்கள் கடமையை நிறைவேற்றுவதில் எவ்வளவு உண்மையுள்ளவைகளாக இருந்தன, எவ்வளவு அர்ப்பணிப்போடு கூட இருந்தன, இறுதியில் கடைசியில் தங்களுடைய ஜீவனையே அவைகள் அர்ப்பணித்தவைகளாக இருந்தன என்பதை பார்த்தோம். And then we saw about Jonathan and the armor bearer. அதற்கு அப்புறம் நாம் பார்த்தது யோனத்தான் மற்றும் அவனுடைய ஆயுததாரி, and how they challenged the enemy. அவர்கள் எவ்விதமாக சத்துருக்களுக்கு சவால் விடுத்தார்கள், and they got a rich reward as a result of the victory. அவர்கள் அந்த வெற்றியின் பலனாக மிகப்பெரிய வெகுமதியை பெற்றுக் கொண்டார்கள். So this evening we will look at David. இந்த மாலை நேரத்திலே நாம் தாவீதை குறித்து பார்க்கலாம். And we learn the lesson of faith and patience before we inherit the promises. அதாவது வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்திற்கு கொள்வதற்கு முன்பாக இருக்க வேண்டிய விசுவாசத்தையும் பொறுமையும் குறித்து இவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். So turn with me to 1 Samuel chapter 16. நாம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம். And verse 1. முதல் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெஹேமியன் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். Verse 19 to 23. 19 to 23 வரைக்குமாக. அப்பொழுது சவுல் ஈசாயின் இடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். 23. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். Shall we pray? நாம் ஜெபிக்கலாம். Our Father in heaven, we thank thee for making these special Bible studies profitable. எங்கள் பிதாவே, இந்த விசேஷித்த வேத பாட வகுப்புகளை எங்களுக்கு பிரயோஜனமாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank thee for giving this exercise to thy children to hold these meetings. இந்த கூட்டங்களை நடத்தும்படிக்கு இந்த பொறுப்புகளை இந்த சகோதரர்களுக்கு நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank thee for thy promise, so shall my word be that goeth forth out of my mouth. உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் வாயின் வார்த்தையின்படியே ஆக கடவுது என்ற உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். It shall not return unto me void, it will accomplish that which I please and prosper in the thing I have sent. நான் அனுப்பக்கூடிய வார்த்தை நான் எதற்காக அனுப்பினேனோ அதை தீர்த்து என்னிடத்திலே திரும்புகிறது என்ற உம்முடைய வார்த்தையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். We thank thee, thy word is seed, it has the power of life. உம்முடைய வார்த்தையை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது அதிலே ஜீவனின் வல்லமை இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். And we pray that thou will rebuke the fowls of the air from snatching the seed that is sown in the heart. இருதயத்தில் விதைக்கப்படக்கூடிய விதைகளை ஒருபோதும் ஆகாயத்து பறவைகள் வந்து எடுத்துக்கொண்டு செல்லாதபடிக்கு நாங்களும் இந்த காரியங்களை குறித்து ஜாக்கிரதையாயிருக்க உதவி செய்தருளும். Help us to meditate on these things. இந்த காரியங்களை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும்.
and to bring forth fruit with patience in the days to come. வரக்கூடிய நாட்களிலே பொறுமையோடு கூட விசுவாசத்தின் பலனை நாங்கள் அடைய உதவி செய்தருளும். For Lord Jesus, thou said, herein is my Father glorified, that he bear much fruit. நீங்கள் மிகுந்த கனிகள் கொடுக்கிறதுனாலே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா அவர் மகிமை அடைவார் என்ற உம்முடைய வார்த்தைகளை நினைத்து பார்க்கிறோம். And we thank thee, Lord Jesus, that thou art the corn of wheat which fell into the ground and died, that it may bear much fruit. நிலத்தில் விழுந்து அது செத்ததை ஆகில் அதிக கனிகள் கொடுக்கும் என்ற வசனத்தின்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிலத்தில் விழுந்த கோதுமை மணியாக அதிக பலனை கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். And thou art seeing the fruit of the travail of thy soul, and thou art satisfied. நீர் உமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைகிறீர். So bless the word this evening. இந்த மாலை நேரத்தில் இந்த வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். Glorify thy name. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். In the name of our Lord Jesus Christ we pray. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Since God rejected Saul, சவுலை கர்த்தர் தள்ளிடபடியினாலே Samuel is to anoint David to be the king over Israel. இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக சாமுவேல் இப்பொழுது தாவீதை அபிஷேகம் பண்ண வேண்டும். David was a man after God's own heart. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக இருந்தான். This is also God's purpose in our life. இதுவும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. Saul was a man after the flesh. சவுல் அவன் மாம்சத்துக்கு அடுத்த மனுஷனாக இருந்தான். Now God has rejected the flesh that is in us. இப்பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய மாம்சத்தை தேவன் புறக்கணித்திருக்கிறார். In our flesh dwelleth no good thing. நம்முடைய மாம்சத்தில் நன்மையான எந்த காரியமும் இல்லை. So God has passed the death sentence on the flesh that is in us. ஆகவே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மாம்சத்திற்கு எதிராக தேவன் மரண தீர்ப்பை அவர் அளித்திருக்கிறார். Man crucified Christ. மனுஷன் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தான். God crucified us. தேவன் நம்மை சிலுவையில் அறைகிறார். I have been crucified with Christ. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். We read in Romans chapter 8 and verse 3. நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். That which the law could not do, in that it was weak through the flesh, God sending his own son in the likeness of sinful flesh, and for sin condemned sin in the flesh. மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். So the Lord Jesus not only died for the sins which we did, but he also died for our sin nature. He died unto sin. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் செய்த பாவத்திற்காக மட்டும் அவர் மரிக்காமல் நம்முடைய பாவ சுபாவத்திற்காகவும் அவர் மரித்தார். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். பாவ மாம்சத்தின் சாயலை போக்க அவர் மரித்தார் என்று. I want you to look at two verses. நீங்கள் இன்னும் 2 வசனங்களை கூட பார்க்க நான் விரும்புகிறேன். And here we see a principle in God's dealings. இங்கே தேவன் எவ்விதமாக இந்த விஷயத்தை கையாளுகிறார் என்ற போதனையை நாம் பார்க்கிறோம். 1 Corinthians chapter 15 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் and verse 46. அதிலே 46வது வசனம். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. First that which is natural, இங்கே முதலாவது வந்தது அது ஜென்ம சரீரம், and afterward that which is spiritual. ஆவிக்குரிய சரீரம் அது பிந்தினது. Hebrews chapter 10 அடுத்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் verse 9. அதிலே 9வது வசனம். The second part of verse 9. அந்த 9ஆம் வசனத்தின் 2வது பகுதி. He taketh away the first, that he may establish the second.
அவர் இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். King Saul was a man after the flesh. இந்த சவுல் ராஜா அவன் மாம்சத்துக்கு அடுத்த மனுஷன். David was a man after God's own heart. ஆனால் தாவீது அவன் தேவனுடைய இருதயத்திற்கு அடுத்த மனுஷன். So in 1 Samuel, 1 சாமுவேலிலே God's purpose is to remove the first man after the flesh and bring in the second man who is spiritual. இந்த 1 சாமுவேல் புத்தகத்தில் கர்த்தர் இந்த முதல் மனுஷனாகிய மாம்சத்துக்கு அடுத்தவனை புறந்தள்ளி இப்பொழுது இரண்டாவது மனுஷனாகிய ஆவிக்குரியவனை உள்ளே கொண்டு வருகிறார். In our life, நம்முடைய வாழ்க்கையிலும் God wants to remove everything of the first man Adam. நம்முடைய வாழ்க்கையில் அந்த முதல் மனுஷனாகிய ஆதாமுடைய சுபாவத்தை எல்லாம் நீக்க விரும்புகிறார். And God wants to bring in the features of the second man, which is Christ. அதாவது இரண்டாவது மனுஷனாகிய கிறிஸ்து அவருடைய சுபாவத்தை உள்ளே கொண்டு வரும்படிக்கு அவர் விரும்புகிறார். And Saul will not surrender, though he is rejected, he will not vacate his throne. இந்த சவுல் அவன் புறக்கணித்து தள்ளப்பட்டாலும் அவன் இன்னும் தன்னுடைய சிம்மாசனத்தை அவன் காலி செய்யவில்லை. Hence there is the conflict. ஆகவேதான் இப்படி ஒரு போராட்டம் இங்கே. In the same way in our life, நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல the flesh in us wants to rule. நமக்குள் இருக்கக்கூடிய மாம்சம் ஆளுகை செய்ய விரும்புகிறது. The flesh will not permit the Lord Jesus to be the king of our life. இந்த மாம்சமானது ஒருபோதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ராஜாவா இருப்பதற்கு அது அனுமதிக்காது. And it's a wonderful day when we say like the hymn writer, King of my life, I crown thee now, thine shall the glory be. மிக அருமையாக ஒரு பாடல் எழுத்தாளர் இவ்விதமாக என் வாழ்வில் ராஜாவே என்னுடைய வாழ்க்கையில் வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து நீர் ஆளுகை செய்யும் என்று பாடினார். So God is telling Samuel, ஆகவே இப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி சொன்னார், how long will you mourn for Saul since I have rejected him? நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? When we look at ourselves, நாம் நம்மை நாமே பார்க்கும்போது we have many reasons to mourn. நாம் விதமாக துக்கித்து புலம்பக்கூடிய அநேக காரணங்கள் உண்டு. But God tells Samuel, ஆனால் சாமுவேல் இடத்திலே கர்த்தர் சொன்னார், you go to the house of Jesse and I have anointed a king for me from his sons. நீ ஈசாயின் இடத்திற்கு போ, அங்கே எனக்காக அவனுடைய குமாரில் ஒருவனை நான் அபிஷேகம் பண்ணினேன் என்று சொன்னார். Forget about Saul, be taken up with the second man David. நீ இப்பொழுது சவுலை குறித்து மறந்துவிடு, இப்பொழுது அடுத்த மனுஷனாகிய தாவீதை நீ எடுத்துக்கொள் என்று சொல்கிறார். So David is anointed king. இப்படியாக தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். So let us see how God is going to accomplish his plan for David. இப்பொழுது எப்படியாக கர்த்தர் தாவீதை குறித்து தமது திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார் என்று பார்ப்போம். Immediately David is brought into the palace. உடனடியாகவே தாவீது இப்பொழுது அரண்மனைக்கு வரவழைக்கப்படுகிறார். But he is in the palace not to sit on the throne. ஆனால் அரண்மனைக்கு இப்பொழுது வந்திருப்பது சிம்மாசனத்தில் அமர்வதற்காக அல்ல, but to pray with the harp. ஆனால் இப்பொழுது சுரமண்டலத்தை வைத்து ஜெபிப்பதற்காக. Saul is afflicted with the evil spirit. சவுல் இப்பொழுது பொல்லாத ஆவியினாலே அவர் துன்புறுத்தப்பட்டார். And David plays with the harp so that Saul can be refreshed. இப்பொழுது சவுல் மீண்டுமாக அவனுடைய ஆவி புதுப்பிக்கப்படும்படிக்கு இப்பொழுது தாவீது அந்த சுரமண்டலத்தை வாசிப்பார். And this is a ministry very much needed today. இன்றைக்கு மிகவும் அவசியமான ஒரு ஊழியமாகும் இது. So many are oppressed by the devil. அநேகர் பிசாசினாலே அவர்கள் நெருக்கப்பட்டிருக்கிறார்கள். The Lord Jesus had this ministry. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை செய்தார். In Acts chapter 10, he went about doing good. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். Healing all that were oppressed of the devil. பிசாசினால் ஒடுக்கப்பட்ட அனைவரையும் அவர் சொஸ்தமாக்கினார். God was with him. தேவன் அவரோடு கூட இருந்தார். Now Philemon had this ministry. இப்பொழுது பிலேமோனும் இந்த ஊழியத்தை செய்தார். So please turn with me to Philemon. பிலேமோனுக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. And verse 7. அதிலே 7வது வசனம்.
before Hebrews, எபிரேயருக்கு முன்பாக சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். yes, Philemon was a man with the harp. இந்த பிலேமோன் ஒரு நல்ல இருதயமுள்ள ஒரு மனுஷன். Yes, he was marked by love. அவன் அன்பினால் அடையாளம் காணப்பட்டான். And he refreshed the bowels of the saints. அவன் பரிசுத்தவான்களுடைய உள்ளங்களை அவன் இளைப்பாற பண்ணினான். Now turn to 2 Timothy chapter 1. 2 தீமோத்தேயு முதல் அதிகாரத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். Here we read another man called Onesiphorus. இங்கே ஒனேசிப்போர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மனுஷனை பற்றி நாம் வாசிக்கிறோம். Verse 16. 16வது வசனம். And this is what David says. இப்படித்தான் தாவீது சொல்லுகிறார், ஒனேசிப்போரின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேகந்தரம் என்னை இளைப்பாற பண்ணினான். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. Yes, Onesiphorus refreshed Paul. இங்கே ஒனேசிப்போர் அவன் பவுலுக்கு ஆறுதல் அளித்தார். He went searching for Paul all the way to Rome. இங்கே ரோமாபுரி வரைக்குமாக பவுலை தேடி சென்றார். And he was a man with the heart. அவருக்கும் ஒரு நல்ல இருதயம் இருந்தது. So the first step in God fulfilling David to plan to be the king is playing with the harp. ஆகவே முதலாவதாக தாவீதை ராஜாவாக்குவதற்கு உரிய அந்த திட்டத்தில் கர்த்தர் அவனை சுரமண்டலம் வாசிக்க வைத்தார். And the second step that we can find in 1 Samuel chapter 17. அடுத்தபடியை நாம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். David is brought into the public to challenge Goliath. கோலியாத்துக்கு சவால் விடுவதற்கு தாவீது இப்பொழுது பொது வெளிக்கு கொண்டு வரப்படுகிறார். God is bringing him to public prominence. இப்பொழுது கர்த்தர் அவனை பொதுவான இடத்தில் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து வைக்கிறார். Now what is it that gives David the courage to fight against Goliath? இந்த கோலியாத்துக்கு எதிராக தாவீது நின்று தைரியமாக சவால் விடுவதற்கு எப்படி அவனால் முடிந்தது? Just turn to 1 Samuel chapter 17 and verse 34. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. It is the private victory that gave him courage to challenge Goliath in public. தாவீதுக்கு இருந்த அந்த ரகசியத்தில் இருந்த அவனுடைய வெற்றிதான் வெளியரங்கமாக கோலியாத்தை சவால் விட வைத்தது. When he was looking after the sheep, அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கையில் there came a lion and a bear. ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்தது. He went after them, killed them and saved the sheep. அவன் அவைகளை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு அந்த ஆடுகளை தப்புவித்தான். And this is what gave him the courage to challenge Goliath. இந்த சம்பவம் தான் கோலியாத்துக்கு எதிராக சவால் விடுவதற்கு அவனுக்கு தைரியம் உண்டாக்கியது. It is the private victory in our life that gives us the courage to challenge the enemy in public. மறைமுக வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த மறைமுகமான அந்த ரகசிய வெற்றி தான் வெளியரங்கமாக நம்முடைய சத்துருக்களுக்கு எதிராக சவால் விட நமக்கு தைரியம் அளிக்கும். First of all, we should win the battle against ourselves. முதலாவது நாம் நமக்கு எதிரான அந்த போராட்டத்தில் வெற்றி காண வேண்டும். Yes, we should buffet our body and bring it into subjection. ஆம், நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி அதை நாம் கீழ்ப்படுத்த வேண்டும். We should put to death the members of our body. நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை நாம் அழித்து போட வேண்டும். We have to put off the old man. நாம் பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். And that will give us the courage to fight against Goliath in public. வெளியரங்கமாக கோலியாத்திற்கு எதிராக நாம் நின்று போரிடுவதற்கு அதுதான் நமக்கு தைரியம் அளிக்கும். Now we see the faith of David. இப்பொழுது நீங்கள் தாவீதினுடைய விசுவாசத்தை பாருங்கள். The subject is through faith and patience we inherit the promise. இங்கே நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் நாம் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம். You see, David knew God personally. பாருங்கள், தாவீது தனிப்பட்ட நிலையில் கர்த்தரை நன்கு அறிந்திருந்தார்.
4 things he tells about God. அவர் கர்த்தரை குறித்து 4 காரியங்கள் சொல்லுகிறார். First of all, he knew God as a living God. முதலாவது கர்த்தரை ஜீவனுள்ள தேவனாக அவர் அறிந்திருந்தார். In verse 26, 26ஆம் வசனம், who is this uncircumcised Philistine that he should defy the armies of the living God? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். Yes, our God is a living God. ஆம், நம் தேவன் ஜீவனுள்ள தேவன். One day Ehud, one of the judges in the book of Judges, came to fight against, he came to kill Eglon. நாம் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பார்க்கிறோம், நியாயாதிபதிகள் ஒருவனாகிய ஏகூத் ஒருமுறை எக்லோன் என்னும் ராஜாவுக்கு எதிராக யுத்தம் அவனை கொல்லும்படிக்கு வந்தான். He was a fat king of Moab. அவன் மோவாபு தேசத்து மிகவும் ஸ்தூலித்த ஒரு மனுஷனாக இருந்தான். But his courage failed him. ஆனால் அவனுடைய தைரியமோ அது தோற்று போனது. And he was returning back. அவன் திரும்ப வந்து கொண்டிருந்தார். But as he was returning back, அவன் திரும்ப வந்து கொண்டிருந்த போது he saw the place where the idols were kept. அங்கே விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடத்தை அவன் கண்டான். And he turned back. அவன் திரும்பி வந்தான். He came to realize his God is a living God. அவர் வந்து உணர்ந்தது தன்னுடைய தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் என்று. Idols are the work of men's hand. விக்கிரகங்கள் எல்லாம் மனுஷனுடைய கைவேலையாக இருக்கிறது என்று உணர்ந்தார். And that gave him the courage to kill the Eglon, the king of Moab, thus bringing a great victory to Israel. அப்பொழுது அதனால் தைரியம் பெற்று அந்த மோவாபின் ராஜாவாகிய எக்லோனை கொன்று இஸ்ரவேலுக்கு வெற்றியை கொண்டு வந்தார். Our God is a living God. நம்முடைய தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். When I went to Himachal Pradesh, நான் ஹிமாச்சல் பிரதேசுக்கு சென்றபோது there is a place called McLeodganj. மெக்லாட்கஞ்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் உண்டு. And there are many Jews there. அங்கே अनेक யூதர்கள் இருக்கிறார்கள். So I gave one tract to a Jewish man. அங்கே இருந்த ஒரு யூதனுக்கு நான் ஒரு டிராக்டை கொடுத்தேன். And I told him, நான் அவனிடத்திலே சொன்னேன், I also went to Israel. நானும் கூட இஸ்ரவேலுக்கு போயிருக்கிறேன் என்று சொன்னேன். And then he asked, which was the best place you liked? அப்புறம் அவர் கேட்டார், நீங்கள் உங்களுக்கு அதிகம் பிடித்த இடம் எது என்று கேட்டார். I said the garden tomb. நான் சொன்னேன் அந்த தோட்டத்தில் இருந்த கல்லறை என்று. Even though he is a Jew in Israel, he doesn't know anything about the garden tomb. அவர் இஸ்ரவேலை சார்ந்த யூதனாக இருந்தாலும் தோட்டத்தினுடைய கல்லறையை பற்றி எல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. I said I like the garden tomb because it is empty. தோட்டத்தில் இருந்த கல்லறை தான் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது, காரணம் அது வெறுமையாக இருந்தது என்று நான் சொன்னேன். There is only one tomb in the whole world that is empty. இந்த முழு உலகத்திலேயே ஒரே ஒரு கல்லறை மாத்திரமே வெறுமையாக இருக்கிறது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. The tomb of the Lord Jesus Christ. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை. And the Lord Jesus said, because I live, you will also live. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உயிரோடு இருக்கிறபடினாலே நீங்களும் உயிரோடு இருப்பீர்கள். Our God is a living God. நம்முடைய தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். Secondly, இரண்டாவது, he knew God as the deliverer. அவர் கர்த்தரை அவர் விடுவிப்பவராக அறிந்திருந்தார். In verse 37, 37வது வசனம், David said to King Saul, தாவீது சவுல் ராஜாவினிடத்திலே சொன்னார், the Lord that delivered me out of the paw of the lion and out of the paw of the bear, he will deliver me out of the hand of this Philistine. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். Our God is a delivering God. நம்முடைய தேவன் அவர் தப்புவிக்கிற தேவன். The God who delivered me from the lion and the bear will deliver me from Goliath. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் நீங்களாக்கி தப்புவித்தவர் நிச்சயமாக இந்த கோலியாத்தினுடைய கைக்கும் விடுவித்து தப்புவிப்பார். When Daniel was put in the lion's den, தானியேல் சிங்கத்தின் கபியிலே போடப்பட்ட போது, early morning King Darius went. அங்க அதிகாலையிலே தரியு ராஜா போனார். And he asked a question in lamentation.
அவர் மிகுந்த புலம்பலோடு அழுகையோடு கூட இந்த கேள்வியை கேட்டார். O Daniel, servant of the living God, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, is thy God whom thou servest continually able to deliver thee from the lions? நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிங்கங்களுடைய வாய்க்கு தப்புவித்தாரா? And Daniel said, O king, live forever. அப்பொழுது தானியேல் சொன்னார், ஓ ராஜாவே, நீ என்னென்றைக்கும் வாழ வேண்டும். My God sent his angel and shut the lion's mouth. என்னுடைய கர்த்தர் அவர் தேவதூதர்களை அனுப்பி சிங்கங்களுடைய வாயை அடைத்து போட்டார். So that the lions have not done me any harm. அந்த சிங்கங்கள் ஒருபோதும் எங்களுக்கு எந்த தீங்கையும் செய்யவில்லை. Then King Darius made a decree. அதற்கு அப்புறம் தரியு ராஜா இப்படி ஒரு ஆணை பிறப்பித்தார். In that every dominion of my kingdom men should tremble and fear at the God of Daniel. He delivereth and he rescueth. அந்த என்னுடைய ராஜ்யத்தின் எல்லா எல்லை மட்டுமாக இந்த தானியேலுடைய ராஜாவுக்கு, இந்த தானியேலுடைய தேவனுக்கு எல்லாரும் பயப்பட வேண்டும். அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் தப்புவிப்பவர் என்று சொன்னார். Thirdly, மூன்றாவது, in verse 47, 47வது வசனம், he knew God as a man of war. இங்கே கர்த்தரை ஒரு யுத்த வீரர் என்று அவர் அறிந்திருந்தார். All this assembly shall know that the Lord saveth not with sword and spear, for the battle is the Lord's, and he will give you into our hands. இங்கே இதை இஸ்ரவேலில் உள்ள எல்லாரும் அறிய கடவர்கள். இந்த பெலிஸ்தனை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நம் கையிலே கொடுப்பார் என்று எல்லாரும் அறிய கடவர்கள் என்று சொன்னான். When the children of Israel came to the shores of the Red Sea, அந்த சிவந்த சமுத்திரத்திற்கு பக்கத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நின்றபோது they cried out in fear. அவர்கள் பயத்தினால் அழுது புலம்பினார்கள். Moses said, மோசே சொன்னார், be quiet, நீங்கள் அமைதலாயிருங்கள், your God will fight for you. உங்கள் தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். And later on they sang the song. பிற்பாடு அவர்கள் அந்த பாடலை பாடினார்கள். Jehovah is a man of war. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் என்று. Yes, our God is one who has defeated all our enemies. ஆம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லா சத்துருக்களையும் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். He is a man of war. அவர் யுத்தத்தில் வல்லவர். And then fourthly, அடுத்து நான்காவது, in verse 45, 45வது வசனத்தில், our God is Jehovah of hosts. நம்முடைய தேவன் அவர் ராணுவங்களின் தேவன். The God of the armies of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தர். Jehovah of hosts. அங்கே தேவன் சேனைகளுடைய கர்த்தர். When Jacob came back to the land, யாக்கோபு தன்னுடைய இடத்திற்கு திரும்பி வந்தபோது the angels of God welcomed him. அவனை தேவதூதர்கள் வரவேற்றார்கள். And Jacob said, அப்பொழுது யாக்கோபு சொன்னார், this is God's host. இது தேவனுடைய சேனை என்று. And he called the name of the place Mahanaim. மகாநாயிம் என்று சொல்லி அந்த இடத்திற்கு அவர் பெயரிட்டார். Which means two hosts. அதனுடைய அர்த்தம் ரெண்டு சேனைகள் என்ற அர்த்தம். One is the angels, ஒன்று தேவதூதர்கள், another Jacob and his family. அடுத்து மற்றொன்று யாக்கோபு அவனுடைய குடும்பத்தார். God is the commander in chief of all the armies of heaven and earth. தேவனே இந்த வானத்தின் மற்றும் பூமியின் எல்லா சேனைகளுக்கும் சேனை அதிபனாக இருக்கிறார். There is a verse which I like very much in the book of Isaiah. ஏசாயாவினுடைய புத்தகத்திலே எனக்கு அதிகம் பிடித்த இன்னொரு வசனம் ஒன்று இருக்கிறது. Isaiah 48. ஏசாயா 48. The Lord says in verse 12, I am the first, I am also the last. 12ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. And we know who that is in the New Testament. புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது அது யார் என்று நமக்கு தெரியும். The Lord Jesus said, I am Alpha and Omega, the beginning and the end, the first and the last. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லுகிறார், நானே அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன், நான் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன், நானே ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Verse 13. அடுத்து 13ஆம் வசனம், என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது,
நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். When I call them, நான் அவைகளை அழைக்கும் போது they stand up together. அவைகள் ஒன்றாக நிற்கும். When the captain of the soldiers will tell the soldiers, come here. அந்த எந்த ஒரு படை தலைவனும் தன்னுடைய போர் சேவர்களை வாருங்கள் என்று கூப்பிடும் போது, or when they say stand at ease, அவர்கள் stand at ease என்று அவர்கள் ஒரு கட்டளை பிறப்பிப்பார்கள். all the soldiers will obey the command. அப்பொழுது எல்லா ராணுவ வீரர்களும் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவார்கள். And they will do whatever the commander bids them do. அந்த தலைவன் என்ன சொல்லுகிறானோ அதன்படி அவர்கள் உடனடியாக செய்வார்கள். He who made heaven and earth, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் தாமே, when he calls them, அவர் அவைகளுக்கு கட்டளையிடும் போது they stand up together. அவைகள் அனைத்தும் நிற்கும். So in the book of Joshua, அப்புறம் யோசுவாவுடைய புத்தகத்திலே, the children of Israel were fighting against their enemies. இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். And evening came. ஒரு மாலை நேரம் வந்தது. Now when the night comes, the enemy can run away and they can't fight. அந்த இரவு நேரம் வரும்போது சத்துருக்கள் எல்லாம் ஓடி விடுவார்கள், அவர்களால் யுத்தம் செய்ய முடியாது. So God told the sun. ஆகவே இப்பொழுது கர்த்தர் சொன்னார், sun, don't go down. ஆகவே சூரியனை பார்த்து சொன்னார், அங்கே சூரியனே நீ இன்னும் நீ அஸ்தமனம் ஆகாதே என்று. Yes, it was Joshua who said, sun, stand still. அப்பொழுது யோசுவாவுக்கு அப்படி சொன்னபோது சூரியன் தன் நிலையிலே நின்றது. And God listened to his voice. அப்பொழுது யோசுவாவினுடைய அந்த சத்தத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்தார். And God told the sun, don't go down. அப்பொழுது கர்த்தர் அந்த சூரியனை பார்த்து கட்டளையிட்டார், நீ ஒருபோதும் இறங்கி போக கூடாது என்று. And it did not go down till they fought against the enemy and won. அவர்கள் சத்துருக்களை யுத்தம் செய்து மேற்கொள்ளும் வரைக்குமாக சூரியன் மறையவில்லை. The more we know God, the better we are able to fight. நாம் கர்த்தரை அதிகமாக அறிய இன்னும் நாம் யுத்தத்தில் நாம் சிறந்து விளங்க முடியும். So the first step in God bringing David to kingship, ஆகவே தாவீதை இந்த ராஜ்யபாரத்திற்கு கர்த்தர் கொண்டு வர அவர் பயன்படுத்தின முதல் படி, first was playing with the harp. முதலாவது அந்த சுரமண்டலத்தை வாசிக்கும்படி செய்தார். Secondly, fighting against Goliath. இரண்டாவது கோலியாத்துக்கு எதிராக யுத்தம் பண்ண வைத்தார். And thirdly, மூன்றாவது through suffering. பாடுகள் மூலமாக. David brought a great victory. தாவீது மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்தார். And when he won that victory, அதற்கு அப்புறம் அந்த போரிலே வெற்றி சிறந்தார். the woman sang the song. அப்பொழுது ஸ்திரீகள் இந்த பாடலை பாடினார்கள். Chapter 18 and verse 7. 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Saul had slain his thousands, David his 10,000. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. And that made Saul envious of David. இது சவுலுக்கு பொறாமையை கொண்டு வந்தது தாவீதின் பேரிலே. Now he's the anointed one. இங்கே அவன்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். God rejected Saul. சவுலை கர்த்தர் புறக்கணித்து தள்ளிவிட்டார். Now comes a long time of suffering. இப்பொழுது ஒரு நீண்ட கால பாடுகளின் காலம் வந்தது. Yes, he has to run from cave to hills to mountains. ஆம், இவர் ஒரு கெபியிலிருந்து இன்னொரு கெபிக்கும், ஒரு மலையிலிருந்து அடுத்த மலைகளுக்கும் அவர் தப்பி ஓட வேண்டியதாகிவிட்டது. He is fleeing from the wrath of the king. அந்த ராஜாவின் கோபத்திற்கு தப்பி தாவீது ஓடுகிறார். But he was not alone. ஆனாலும் கூட அவர் தனிமையாக இல்லை. There came a band of men and they gathered towards David and David became their captain. ஒரு கூட்டம் ஆட்கள் அவனை சுற்றி அவர்கள் அவன் பால் ஈர்க்கப்பட்டு வந்தார்கள். அவர்களுக்கு அவன் தலைவனாக இருந்தான், அவர்கள் அவனோடு கூட இருந்தார்கள். And in the cave of Adullam, when David was hiding, அந்த அதுல்லாம் என்னும் குகையிலே தாவீது ஒளித்துக் கொண்டிருந்த போது, God was tuning his heart. அவனுடைய இருதயத்தை கர்த்தர் அவனுடைய இருதயத்தில் கர்த்தர் ஒரு இசைவை உண்டு பண்ணினார். To pour rich melodies which will be a comfort to God's people
down through the centuries. அங்கே அநேக நூற்றாண்டுகளுக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆறுதலை கொண்டு வரும்படிக்கு அவனுடைய இருதயத்தில் அந்த இசையின் வார்த்தைகளை போட்டார். It is a principle in God's dealings. கர்த்தர் எவ்விதமாக கையாளுகிறார் என்பதில் அதில் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். The path to glory is through suffering. இங்கே மகிமைக்கு போகும் பாதை அது பாடுகளின் வழியாக. David's faith was severely tested. இங்கே தாவீதினுடைய விசுவாசம் மிக அதிகமாக பரீட்சிக்கப்பட்டது. And there came a time his faith collapsed. ஒரு நேரம் வந்தது, அந்த நேரத்தில் அவனுடைய விசுவாசம் கூட அது தவிழ்ந்து போனது. Chapter 27, நீங்கள் 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். and verse 1. 27:1. David said in his heart, I shall now perish one day by the hand of Saul. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். How God delivered him from Saul. சவுலுடைய கைக்கு கர்த்தர் இம்மட்டும் எவ்விதமாக தப்புவித்து வந்திருக்கிறார். And there was God anointed him as king. அவனை கர்த்தர் ராஜாவாகவும் அபிஷேகம் பண்ணிவிட்டார். How can David say he will perish from the hand of Saul? அப்படி இருக்கும்போது தாவீதால் எப்படி சொல்ல முடிந்தது, நான் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன் என்று? Sometimes our faith is severely tried. சில நேரத்தில் நம்முடைய விசுவாசமும் கூட இப்படியாக கடுமையாக சோதிக்கப்படும். So he used his own wisdom. ஆகவே அவன் தன்னுடைய சொந்த ஞானத்தை பயன்படுத்தினார். Let me go to the Philistine and then Saul will not hunt after me. நான் அவனுடைய கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கு நான் இப்பொழுது பெலிஸ்தருடைய தேசத்திற்கு தப்பி போகட்டும் என்று அவன் நினைத்தார். And his plan succeeded. அவருடைய திட்டமும் கூட வெற்றி கண்டது. For 1.5 years, அடுத்த 1.5 ஆண்டுகள் he was in a place called Ziklag. சிக்லாக் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அவர் இருந்தார். But if you study that time, நீங்கள் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது என்று படித்தால், he lived a life of deception and telling lies. அவர் அங்கே மிகவும் ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு நிலையிலும் பொய் சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் அவர் வாழ்ந்ததை பார்க்க முடியும். Unbecoming for a man after God's own heart. இங்கே ஒரு தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனிடத்திலே காணப்படக்கூடாத சில காரியங்கள் வந்தது. So he was disciplined by God. அப்பொழுது கர்த்தரால் அவர் சீர்திருத்தப்பட்டார். In the absence of David and his men, தாவீதும் அவனுடைய மனுஷரும் இல்லாத அந்த நேரத்தில் the Amalekites came and took away their wives and children and all their goods. அமலேக்கியர்கள் வந்து இவனுக்கு உண்டான இவனுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் இவனுடைய எல்லா வஸ்துக்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். And when David and his men came back to Ziklag, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த மனுஷர்களும் சிக்லாகுக்கு வந்தார்கள். They saw everything was in ruin. எல்லாம் அங்கே சீர்கெட்டு போனதை கண்டார்கள். When we depart from the path of faith, நாம் விசுவாசத்தின் பாதையை விட்டு விலகும் போது God will discipline us. தேவன் நம்மை ஒழுங்குபடுத்துவார். In the beginning things may go well. ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாக போவது போல இருக்கும். David's plan succeeded. தாவீதினுடைய திட்டங்கள் எல்லாம் வெற்றி கண்டது. Saul did not chase him. சவுல் அவனை துரத்தி வரவில்லை. It was a time of comparative ease. அது ஒப்பிடும்போது சற்று சுமூகமான காலமாக இருந்தது. But one day God will catch. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் பிடிப்பார். And David and his men wept till they had no more power to weep. தாவீதும் அவனோடு கூட இருந்த மனுஷரும் அவர்களுக்கு சரீரத்தில் பலன் இல்லாமல் போகும் வரைக்கும் அழுதார்கள். His soul was restored. அவருடைய ஆத்மா மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது. And David recovered all. தாவீது எல்லாவற்றையும் திரும்ப அவன் சேர்த்து கொண்டான். We need faith and patience to inherit the promise. Hebrews chapter 6. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறபடி நாம் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நமக்கு விசுவாசமும் அதோடு கூட சேர்ந்து பொறுமையும் அவசியம். When suffering comes, பாடுகள் வரும்போது we want a speedy solution to our problem. நம்முடைய பிரச்சனைக்கு சீக்கிரத்தில் தீர்வு காண நாம் விரும்புகிறோம். But God doesn't always do that. ஆனால் கர்த்தர் எப்பொழுதுமே அப்படி செய்வதில்லை. God wants us to be patient. தேவன் நாம் பொறுமையாக இருக்கும்படிக்கும் விரும்புகிறார். On 2 occasions, 2 சந்தர்ப்பங்களில் David had opportunity to kill Saul. தாவீது சவுலை கொல்வதற்கான வாய்ப்பு வந்தது.
But he did not do it. ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. He waited for God's time to bring him to the throne. இங்கே கர்த்தர் இவரை சிம்மாசனத்தில் கொண்டு வருவதற்கான வேலை வருவதற்காக காத்து கொண்டிருந்தார். Let's look at Isaiah chapter 30. ஏசாயா 30ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். And verse 18. அதிலே 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். Two things are here. இங்க ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. First, the Lord will wait. முதலாவது கர்த்தர் காத்திருப்பார். And secondly, இரண்டாவது blessed are all they that wait for him. அவருக்காக காத்திருக்கிற அனைவரும் அவர்கள் பாக்கியவான்கள். The mills of God grind slowly. கர்த்தருடைய ஆலை அது மெதுவாக அரைக்கும். But they grind exceeding small. ஆனால் அவைகள் மிக மெதுவாக அவைகள் அரைத்துவிடும். The mills of God grind slowly. கர்த்தருடைய ஆலை மெதுவாக அது அரைத்துக் கொண்டிருக்கும். Joseph was put in the prison. யோசேப்பு சிறையில் வைக்கப்பட்டார். And he told the chief butler whose dream he interpreted. அப்பொழுது அங்கே சிறையிலே இருந்த மற்றும் அந்த அந்த ராஜாவினுடைய வேலைக்காரர் அவரை பானபாத்திரக்காரனுடைய அந்த சொப்பனத்தை இப்பொழுது அதற்கு விளக்கம் சொன்னார். And he told the butler, remember me when it is well with you. பானபாத்திரக்காரனை பார்த்து இப்படியாக சொன்னார், உனக்கு நல்ல காலங்கள் இருக்கும் போது நீ என்னை ஞாபகம் வைத்துக் கொள் என்று. And make mention of me to Pharaoh. நீ பார்வோனிடத்தில் என்னை குறித்து நீ சொல்ல வேண்டும் என்று. And bring me out of the prison. அப்படி சொல்லி என்னை இந்த இடத்திலிருந்து நீ வெளியே கொண்டு வர வேண்டும். But God's time had not come. ஆனாலும் கர்த்தருடைய வேலை இன்னும் வரவில்லை. 2 more years he had to wait. இன்னும் அதற்கு அடுத்து 2 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது இருந்தது. Through faith and patience we inherit the promise. நாம் விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் நாம் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்கிறோம். Now there was a time when David lost the patience. இப்பொழுது தாவீது இந்த பொறுமை இழந்த காலம் வந்தது. Let's turn to 1 Samuel chapter 25. நாம் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். And we will look at the 5th bright star in the dark days. அந்த இருள் நிறைந்த காலகட்டத்தில் வாழ்ந்த 5வது பிரகாசமான ஒளியை பார்க்கலாம். In this chapter we can notice 4 characters. இந்த அதிகாரத்தில் 4 கதாபாத்திரங்களை நீங்கள் கவனிக்க முடியும். We'll read chapter 25 25ஆம் அதிகாரத்தில் verse 2 and till verse 4. 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கலாம். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிருதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது. First of all, we'll look at David's young men. முதலாவது தாவீதோடு கூட இருந்த வாலிபரை பார்க்கிறோம். There was a man called Nabal and he was a very rich and a great man. இன்னொரு மனுஷன் இருந்தான். அவனுடைய பெயர் நாபால். அவன் மிகவும் பெரிய ஐஸ்வர்யவான். He had many servants. அவனுக்கு அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள். Lot of sheep. அநேக ஆடுகள் இருந்தன. So David and his men were in that area. தாவீதும் இவனோடு கூட இருந்த மனுஷரும் அதே பகுதியிலே இருந்தார்கள். And David's men protected the servants and the possessions of Nabal. இப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த அந்த மனுஷரும் இந்த நாபால் மற்றும் அவனுக்கு உண்டான சொத்துக்களை எல்லாவற்றையும் அவர்கள் பாதுகாத்து வந்தார்கள். Look at the testimony of Nabal's servant concerning David's young men. இந்த தாவீதோடு கூட இருந்த வாலிபரை பற்றி இந்த நாபாலுடைய வேலைக்காரர்கள் சொல்லும் சாட்சியை நீங்கள் கவனியுங்கள். Verse 14 to 16. 14 முதல் 16 வரை.
அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான், அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாயிருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும் போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். David's young men were marked by goodness and kindness. தாவீதோடு கூட இருந்த அந்த வாலிபர் அவர்கள் நன்மை செய்கிறவர்களாகவும் அவர்கள் இரக்கமுள்ளவர்களாகவும் நாம் இங்கே பார்க்கிறோம். They were marked by integrity. அவர்கள் மிக உண்மையுள்ளவர்களாக இங்கே அடையாளம் காணப்படுகிறார்கள். They did not steal Nabal's sheep. அவர்கள் ஒருபோதும் நாபாலுடைய ஆடுகளை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. And they were a wall to them night and day. They protected them. அவர்கள் இருந்த நாளெல்லாம் இரவும் பகலும் அவர்களுக்கு மதிலாக இருந்து இவர்களை பாதுகாத்தார்கள். And it was a time of festival. அது ஒரு பண்டிகையின் காலமாக இருந்தது. So David sent his young men to Nabal to get wages for their service. இப்பொழுது தாவீது தன்னோடு இருந்த வாலிபரை அவன் அழைத்து தங்களுடைய உழைப்பிற்கு தாங்கள் செய்த வேலைக்கு ஏற்ற கூலியை நாபால் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி அனுப்பினார். They were to greet Nabal by David's name. தாவீதுடைய நாமத்தினாலே இவர்கள் போய் நாபாலை வாழ்த்த வேண்டும். முதலாவது verse 6. 6வது வசனம், அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்குண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி. Yes, first of all, long life. முதலாவது நீண்ட ஒரு வாழ்க்கை. In Psalm 91, 91வது சங்கீதத்தில், those who dwell in the secret place of the Most High, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். God's promise is, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? with long life I will satisfy you. நான் அவனை நீடித்த நாட்களால் அவனை நான் திருப்தியாக்குவேன். Those who believe on the Lord Jesus Christ, they have long life, they have eternal life. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தவர்களுக்கு நீடூழி வாழ்க்கை உண்டு, அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. Secondly, peace be to you. இரண்டாவது உமக்கு சமாதானம் உண்டாவதாக. Personal peace. முதலாவது உமக்கு சமாதானம், தனிப்பட்ட சமாதானம். Secondly, peace be to thy house. அடுத்து இரண்டாவது உம்முடைய வீட்டுக்கு சமாதானம். Domestic peace. அடுத்து வீட்டிலே சமாதானம். And peace be unto all thou hast. அதற்கு அப்புறம் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம். Peace in connection with possessions, peace in connection with a social or business life. அதாவது மற்ற எல்லா சொத்துக்கள் மேலும் இருக்கக்கூடிய சமாதானம், அவருடைய சமுதாய வாழ்க்கையில் சமாதானம், இப்படியாக அவருடைய தொழிலிலே சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். So first is the character of the young men. முதலாவது அந்த வாலிபர்களுடைய குணாதிசயம். Secondly, இரண்டாவது lost his patience. அவர் தன்னுடைய பொறுமை இழந்தார். And he said in verse 13, அடுத்த 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், gird you every man his sword. எல்லா மனுஷரையும் பார்த்து நீங்கள் உங்களுடைய பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள். And he was going to destroy everything that Nabal had. நாபாலுக்கு உண்டான எல்லாவற்றையும் இவர்கள் போய் அழித்து போடும்படிக்கு புறப்பட்டார்கள். He was going to avenge himself. அவர் அவனுக்கு எதிராக இப்பொழுது பழிவாங்குவதற்காக செல்கிறார். Book of Romans chapter 12. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில், we must not avenge ourselves. நாம் ஒருபோதும் பழிவாங்கும் செயலை செய்யக்கூடாது. Vengeance belongs to God. பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது. We should not be overcome by evil. நாம் ஒருபோதும் தீமையினால் வெல்லப்படாமல், overcome evil with good. நன்மையினால் தீமையை வெல்ல வேண்டும். We should be swift to hear. நாம் கேட்கிறதற்கு தீவிரமாயும், slow to speak, பேசுகிறதற்கு தாமதமாயும், and slow to wrath. நாம் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க வேண்டும். Wrath of man worketh not the righteousness of God. மனுஷனுடைய கோபம் ஒருபோதும் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. And now we come to Abigail. இப்பொழுது நாம் அபிகாயிலுடைய விஷயத்திற்கு வரலாம். And I want you to notice 4 things about Abigail. அபிகாயிலை குறித்து 4 காரியங்கள் நீங்கள் கவனிக்க நான் விரும்புகிறேன். First of all, her person. முதலாவது அவள் எப்படிப்பட்ட மனுஷியாக இருந்தாள். Second, இரண்டாவது her action, அவளுடைய செயல். Thirdly,
மூன்றாவது her words, அவருடைய வார்த்தைகள். and fourthly, நான்காவது her reward. அவருடைய வெகுமதிகள். First of all, her person. முதலாவது அவளுடைய தன்மை. Verse 3, மூன்றாவது வசனம், Abigail was a woman of good understanding and a beautiful countenance. அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். On the outside there was beauty, வெளியிலே நல்ல ஒரு அழகு இருந்தது. and on the inside she was a woman of prudence, good understanding. அவள் தன்னுடைய உள்ளத்திலும் மகா புத்திசாலியும் கற்புள்ள ஸ்திரீயுமாக இருந்தாள். Beauty and brains doesn't always go together. எப்பொழுதும் அழகும் புத்திசாலித்தனமும் ஒன்றாக சேர்ந்து ஒரே இடத்தில் இருப்பதில்லை. But the beauty of Abigail outside was a reflection of the beauty inside. ஆனால் அபிகாயிலுக்கு வெளித்தோற்றத்தில் இருந்த அந்த அழகானது அவருடைய உள்தோற்றத்தில் இருந்த அழகினுடைய பிரதிபலிப்பாகும். Here was a woman who feared God. இங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், இவள் கர்த்தருக்கு பயந்தவள். And the fear of God is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். She was approachable. இவள் எளிமையாக அணுகக்கூடியவள். The servants of Nabal, the servants of Abigail, they could tell her their problems. இந்த நாபாலுக்கு இருந்த அவனுடைய வேலைக்காரர் இந்த அபிகாயிலிடத்திலே வந்து தன்னுடைய பிரச்சனையை எளிமையாக கூறும் அளவிற்கு அவள் இருந்தாள். And she listened. அவள் அதை கேட்டாள். But her husband, if anyone goes to talk to him, he becomes rude and ungracious. ஆனால் இவளுடைய புருஷனோ அவரிடத்திலே யார் போய் பேச போனாலும் அவன் மிக கடுமையாக நடந்து கொள்வான், பொறுமை இழந்தவன். And she knew how to do things in its time. ஆனால் இவளுக்கு தெரியும் எந்த காரியத்தை எந்த நேரத்தில் சரியாக செய்ய வேண்டும் என்று. Secondly, her actions. இரண்டாவது அவளுடைய செயல்கள். When she knew that danger is going to come to her family, அவளுடைய குடும்பத்திற்கு நேராக இப்பொழுது ஆபத்து வருகிறது என்று இவள் அறிந்தபோது, verse 18, 18ஆம் வசனத்தில், Abigail made haste. அபிகாயில் தீவிரமாய் எழுந்து போனாள். In this chapter 4 times we read Abigail made haste. இந்த அதிகாரத்தில் 4 முறை நாம் வாசிக்கிறோம் அபிகாயில் தீவிரமாய் என்று. She had to act quickly. அவள் மிக சீக்கிரமாக துரிதமாக வேலை செய்ய வேண்டும். David and his men is coming to destroy. தாவீதும் அவனோடு கூட இருந்த மனுஷரும் இப்பொழுது இவர்களை அழிக்கும்படிக்கு வருகிறார்கள். She cannot waste the time. இவளால் இப்பொழுது நேரத்தை விரயம் செய்ய முடியாது. She acted speedily. அவள் மிக துரிதமாக செயல்பட்டாள். In 1 Corinthians chapter 7, the time is short. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் காலம் மிக சுருங்கியது. The Lord is coming soon. கர்த்தர் சீக்கிரத்தில் வர இருக்கிறார். And we have to act soon. We have to act hastily. நாம் மிக சீக்கிரமாக துரிதமாக வேலை செய்ய வேண்டும். David said, the king's business requires haste. இங்கே ராஜாவின் வேலை அது துரிதமாக செய்யப்பட வேண்டும் என்று தாவீது சொன்னார். And she gave David what was his due. தாவீதிற்கு என்ன கொடுக்கப்பட வேண்டுமோ சம்பளமாக அதை இவள் கொடுத்தாள். 200 loaves, 200 அப்பங்களும், 2 bottles of wine, 2 துருத்தி திராட்சரசமும், all that was due to David she gave. அவை எல்லாம் தாவீதிற்கு உரியது, அதை அவள் கொடுத்தாள். And notice her words. அவளுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். And in her words we can learn many things. அவளுடைய வார்த்தைகளில் இருந்து अनेक காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். First of all, in verse 24, முதலாவது 24வது வசனம், she goes and she meets David. அவள் போய் தாவீதை சந்திக்கிறாள். And falls before David. தாவீதுக்கு முன்பாக அவள் பணிந்து கொள்கிறாள். Falls at his feet. அவனுடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து. Verse 24, 24வது வசனம், upon me, my Lord, upon me let this iniquity be. என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். This reminds us of Christ. இது கிறிஸ்துவை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது அல்லவா? He took all our sins in this body. அவர் தாமே தமது சரீரத்தில் நம் எல்லாருடைய பாவங்களையும் எடுத்துக்கொண்டார். He died for our sins. அவர் நம் பாவங்களுக்காக மரித்தார். Paul wrote to Philemon concerning Onesimus. ஒனேசிமுவை குறித்து பிலேமோனுக்கு பவுல் எழுதுகிறார். If he over thee aught,
அவன் உன்னிடத்தில் எதையாகிலும் கடன் பட்டிருந்தால் put it in my account. அதை என் பேரில் கணக்கு வைத்துக்கொள், I will repay. I will pay. நான் அதை உனக்கு திரும்ப கொடுப்பேன். What a great debt we owe to God. நாம் தேவனுக்கு எவ்வளவு கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். But Jesus paid it all. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செலுத்தி தீர்த்தார். All to him I owe. நான் அவருக்கே எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டியவனாக இருக்கிறேன். Sin hath left a crimson stain, but his blood washed it white as snow. நம்முடைய பாவங்கள் மிகப்பெரிய கரையை நமக்கு ஏற்படுத்தியது. ஆனால் அந்த கரைகளை எல்லாம் பஞ்சை போல வெண்மையாக்கி கர்த்தர் அவர் சுத்திகரித்தார். Another thing to notice is she completely disassociated herself with the evil of her husband. அடுத்த விஷயம் இவரிடத்திலே நாம் கவனிக்க முடியும். தன்னுடைய புருஷனுடைய அந்த தீமையிலிருந்து தன்னை முற்றிலுமாக விலக்கி கொண்டாள். Verse 25. 25வது வசனம். Let not my Lord, I pray thee, regard this man of Belial, even Nabal. அவள் சொல்லும்போது, என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேதியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். You can read the full. அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. She disassociated herself with evil, even though she was her husband. அவன் இவளுடைய புருஷனாக இருந்தாலும் கூட அவன் செய்த அந்த தீமையிலே தன்னை அவள் இணைத்துக் கொள்ளவில்லை, அதிலிருந்து விலகி இருந்தாள். If there was ever an unequal yoke, it was this. இங்கே விதமாக அந்நிய நுகம் என்று நமக்கு உதாரணம் வேண்டுமானால் இங்கேதான் நாம் பார்க்கிறோம். அது இப்படியாக இருக்கிறது. Nabal was of the house of Caleb. இந்த நாபால் அவன் காலேபுடைய வம்சத்திலிருந்து வந்தவன். Caleb was one who fully followed the Lord. காலேப் என்பவன் கர்த்தரை உத்தமமாக பின்பற்றியவன். Maybe her parents thought he is from the house of Caleb, so he must be a very good fellow. ஆகவே இவருடைய காலேபுடைய சந்ததியானாக இருக்கிற ஒருவேளை இவனுடைய பெற்றோர்கள் நல்ல நபர்களாக இருந்திருக்கலாம். But this man had nothing of the faith of Caleb. ஆனால் இந்த மனுஷனோ காலேபினுடைய விசுவாசத்தை போன்ற எந்த ஒரு விஷயமும் இவனிடத்திலே இல்லை. A godly heritage is no guarantee of spirituality. இங்கே விதமாக தெய்வீக ஒரு தேவபக்தி உள்ள ஒரு பாரம்பரியம் ஒருபோதும் ஆவிக்குரிய முதிர்ச்சி நமக்கும் இருக்கும் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. Another thing to notice about Abigail, she knew David very well. மற்றும் ஒரு விஷயம் அபிகாயிலை குறித்து நாம் பார்க்க முடியும். தாவீதை நன்கு அறிந்தவள். Nabal said, who is David? நாபால் சொன்னார், தாவீது என்பவன் யார்? But Abigail knew all about David. ஆனால் அபிகாயிலுக்கு தெரியும் தாவீதை பற்றி எல்லா விஷயமும். She knew his person. அவன் எப்படிப்பட்டவன் என்று தெரியும். Verse 28. 28வது வசனம். My Lord fighteth the battles of the Lord. என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. Evil hath not been found in thee all thy days. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிடத்தில் காணப்படாதிருப்பதாக. David came to fight a fleshly battle. இப்பொழுது ஒரு புதிய ஒரு யுத்தத்தை செய்யும்படிக்கு தாவீது வந்திருக்கிறார். He came to take vengeance. இப்பொழுது பழிவாங்கும்படிக்கு வந்திருக்கிறார். But she is reminding him, you are to fight the battles of the Lord. ஆனால் இப்பொழுது இவள் ஞாபகப்படுத்துகிறாள் தாவீதுக்கு, நீர் கர்த்தருடைய யுத்தத்தை செய்ய வேண்டும் என்று. And evil hath not been found in him. இங்கே உம்மிடத்தில் பொல்லாப்பு இருந்ததில்லை. She knew about his persecution. அவருடைய துன்பத்தை குறித்தும் இவள் நன்கு அறிந்திருந்தாள். Verse 29. 29வது வசனம். Yet a man is risen to pursue thee, to seek thy soul. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பி இருக்கிறான் என்று. Nabal said, there are servants who are escaping from the master. அங்கே நாபால் சொல்லுகிறான், இவர்கள் எல்லாரும் தங்களுடைய எஜமானிடத்திலிருந்து தப்பி ஓடுகிற இந்த வேலைக்காரர் என்று சொல்லி. But Abigail knew David is being wrongly persecuted by King Saul. ஆனால் அபிகாயிலுக்கு தெரிந்திருந்தது மிக தவறான புரிந்து கொள்ளுதலோடு இந்த சவுல் என்னும் ராஜா தாவீதை துரத்துகிறான் என்று. And she said, the soul of my Lord will be bound in the bundle of life
with the Lord thy God. அவள் சொல்லுகிறாள், என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய வீட்டிலே கட்டப்பட்டிருக்கும் என்று. David said to Jonathan, தாவீது யோனத்தான் இடத்திலே சொன்னார், there is one step between me and death. எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி மாத்திரமே இருக்கிறது என்று. But Abigail said, your soul is bound in the bundle of life. ஆனால் அபிகாயில் சொல்லுகிறாள், உம்முடைய பிராணன் அது கர்த்தரின் ஆதரவில் அது கட்டப்பட்டு இருக்கிறது என்று. She knew the battle, she knew what he did to Goliath. அவன் கோலியாத்திற்கு தாவீது என்ன செய்தார் என்பதையும் இவள் அறிந்திருந்தாள். And all the enemies will be like that. இங்கே எல்லா சத்துருக்களும் அப்படியே ஆவார்கள் என்று சொல்லுகிறாள். 29, the souls of thy enemies, them shall he sling out as out of the middle of a sling. உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனிலே வைத்து எரிந்தாற் போல எரியப்பட்டு போகும் என்று. And she knew what God had told David will come to pass. தாவீதிற்கு கர்த்தர் என்ன சொல்லி இருந்தாரோ அது நிறைவேறும் என்று இவள் அறிந்திருந்தாள். And God will make him ruler over Israel. இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக கர்த்தர் இவரை ஏற்படுத்துவார் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். He was a fugitive running from place to place. இவன் இப்பொழுது ஒவ்வொரு இடமாக தப்பி ஓடக்கூடிய ஒரு பிரயாணியாக இவர் இருக்கிறார். Hers was the language of faith. ஆனால் இவளுடைய வார்த்தைகளோ விசுவாசத்தின் வார்த்தைகள். What God said will come to pass. கர்த்தர் சொன்னது அது நிறைவேறும் என்றாள். You will be king over Israel. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பீர் என்று சொல்கிறார். Our Lord is rejected by this world. இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டாலும் God's people are persecuted. கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது உபத்திரவப்படுத்தப்பட்டாலும் But one day the Lord will come and be King of kings and Lord of lords. ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக வருவார். And then she said, remember your handmaid. அப்பொழுது அவள் சொன்னாள், நீர் அப்படி வரும்போது நீர் உமது அடியாளை நினைத்தருளும் என்று. And when David heard the words of Abigail, இப்படியாக சொன்ன அபிகாயினுடைய வார்த்தையை தாவீது கேட்டபோது 3 times he uses the word blessed. இங்கே 3 முறை நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று அவள் சொன்னார். 32 வசனம், blessed be the Lord God of Israel which sent thee this day to meet me. இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றான். Wouldn't it be wonderful if our words causes people to worship God? இங்கே நம்முடைய வார்த்தைகளும் மற்ற ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு ஏதுவாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். Secondly, இரண்டாவது, blessed be thy advice, thy discernment, thy good judgment. நீ என்னிடத்திலே வந்து சொன்ன அந்த வார்த்தைகள், உன்னுடைய ஆலோசனைகள் அது ஆசீர்வதிக்கப்பட்டவைகள் என்று சொல்கிறார். And thirdly, மூன்றாவது, blessed be thou, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், which has kept me this day from coming to shed blood and from avenging myself with thy own hand. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று. Yes, the Lord Jesus said, blessed are the peacemakers, they shall be called the children of God. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். So David accepted her present. ஆகவே இப்பொழுது அவள் கொடுத்த வெகுமதியை வாங்கிக் கொள்கிறார் தாவீது. And David said, go in peace. அப்பொழுது தாவீது சொல்கிறார், நீ சமாதானத்தோட போ என்று. So when Abigail came, இப்பொழுது அபிகாயில் வந்தபோது this man was drunk. இந்த மனுஷன் நாபால் அவன் குடித்து வெறித்திருந்தான். So he didn't say anything. அவன் இப்பொழுது எதையும் அவன் கேட்கவில்லை. And the next morning, அடுத்த நாள் காலை எழுந்து she told all that happened. எல்லாம் நடந்தது எல்லாவற்றையும் இவள் அறிவித்தாள். And fear gripped his soul. அப்பொழுது அவனுடைய ஆத்மாவை பயமானது பிடித்து கொண்டது. His heart, he had a heart attack. அவனுக்கு ஒரு இருதய நோய் வந்தது, மாரடைப்பு வந்தது. After 10 days, God smote him. அவன் அடுத்த 10 நாளைக்குள் அவனை கர்த்தர் வாதித்தார். And Abigail became the wife of David. அதற்கு அப்புறம் அபிகாயில் தாவீதுக்கு மனைவியானாள். So in Abigail, இவ்விதமாக அபிகாயிலுடைய வாழ்க்கையில் we have the ornament of a meek and quiet spirit in the sight of God
of great price. இங்கே அவளுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு இருந்த அந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஒரு ஆவி, அது தேவனுடைய பார்வையில் அது வரும்போது அதிக வெகுமதிகளை அவளுக்கு பெற்று தந்தது. And when the messengers, the young men of David, came to take Abigail to wife, அபிகாயிலை தாவீதுக்கு மனைவியாக கொள்ளும்படிக்கு தாவீதினுடைய வேலைக்காரர் இவளிடத்தில் வந்தபோது what did she say? அவள் என்ன சொன்னாள்? Verse 41. 41வது வசனம். அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றாள். How humble she was. எவ்வளவு தாழ்மை உள்ளவளாக இருக்கிறாள். She would wash their feet. இவள் அவர்களுடைய கால்களை கழுவத்தக்கதாக. One day the disciples of the Lord Jesus and Jesus himself came to the upper room. ஒரு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் மேல் வீட்டறையில் கூடினார்கள். It was the custom in those days that the servant should wash the guest feet. அந்த நாட்களிலே இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. அந்த வீட்டின் எந்த ஒரு வீட்டிற்கும் விருந்தினர் வரும்போது அந்த வீட்டின் வேலைக்காரர் வந்து இந்த விருந்தினருடைய கால்களை கழுவுவார்கள். So the Lord is waiting to see who will wash the feet. ஆகவே இப்பொழுது யார் வந்து கால்களை கழுவுவார் என்று ஆண்டவர் காத்து கொண்டிருந்தார். Will Peter wash? பேதுரு எழுந்து கழுவுவாரா? There was a quarrel among them, who is the greatest. அவர்களுக்குள்ளே யார் பெரியவன் என்ற சண்டை, அந்த வாக்குவாதம் வந்து கொண்டிருந்தது. No one among the disciples took the basin and the towel and the water to wash. எந்த ஒரு சீஷனும் அந்த தண்ணீர் பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு அந்த துணியை எடுத்துக்கொண்டு கழுவுவதற்கு முன் வரவில்லை. They were too proud to do that. அவர்கள் செய்வதற்கு தடையாக இருந்தது, மிகப்பெரிய பெருமை கொண்டிருந்தார்கள். So what did the Lord Jesus do? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? He laid aside his garment. அவர் தன்னுடைய வஸ்திரத்தை கழற்றி வைத்து took a towel and girded himself. அவர் ஒரு துணியை எடுத்து தம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு and began to wash the disciples' feet. அவர் சீஷருடைய கால்களை கழுவத் தொடங்கினார். I am meek and lowly in heart. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். He who made the universe அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் humbled himself. அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். washed the disciples' feet. சீஷருடைய கால்களை கழுவினார். And the Lord Jesus told the disciples, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்திலே சொன்னார், I have given you an example. நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போகிறேன். And you should do as I have done. நான் செய்தது போல நீங்களும் செய்ய வேண்டும். So let us humble ourselves. நாம் நம்மை நாமே தாழ்த்துவோமாக. Take the place of the servant. நாம் அந்த வேலைக்காரனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்வோம். And wash one another's feet. நாம் ஒருவரின் கால்களை ஒருவர் கழுவுவோமாக. And God will exalt us in due time. தேவன் ஏற்ற காலத்தில் நம்மை அவர் உயர்த்துவார். So 5 bright lights in the dark days. ஆகவே இந்த இருள் நிறைந்த நாட்களில் வாழ்ந்த 5 பிரகாசமான விளக்குகள். We are also living in dark days. நாமும் கூட இருள் நிறைந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Let us spend time in prayer. நாம் ஜெபத்திலே நேரம் செலவழிப்போமாக. Let us carry the testimony of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சியை எடுத்து செல்வோமாக. Let us challenge the enemy. நாம் சத்துருக்களுக்கு சவால் விடுப்போமாக. Through faith and patience, let us inherit the promise. நாம் விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் சுவிசேஷத்தை நாம் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வோமாக. Let us be marked by the ornament of a meek and quiet spirit in the sight of God of great price. நாம் தேவனுடைய பார்வையில் மிகப்பெரிய வெகுமதிகளை பெற்றுக் கொள்ளும்படிக்கு நம்முடைய ஆவியில் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாக காணப்படுவோமாக. Thank you for inviting me to minister the word. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படிக்கு என்னை நீங்கள் வரவேற்றதற்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you for your prayers. உங்களுடைய ஜெபத்திற்காக நன்றி. My mother-in-law was serious. என்னுடைய மாமியார் அவர்கள் மிகவும் வியாதிப்பட்டிருந்தார்கள். And I prayed to the Lord nothing would happen till I reached Thursday. நான் வியாழக்கிழமை அங்கே போக வேண்டியதாக இருந்தது. அங்கே போகும் வரைக்குமாக எதுவும் நடக்கக்கூடாது என்று நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். Because 3 days of mission meetings is there. காரணம் அடுத்த 3 நாட்கள் ஊழிய தரிசன முகாம் இருக்கிறது. But it pleased God to already give the mission message. ஆனால் ஏற்கனவே அந்த ஊழிய தரிசன அந்த செய்திகளை எல்லாம் இங்கே கொடுப்பதற்கு கர்த்தர் விரும்பி இருந்தார். So tomorrow in the will of God I'll be going.
ஆகவே நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் நான் அங்கே செல்ல வேண்டும். No is also an answer. ஆகவே இல்லை என்பதும் கூட ஒரு ஜெபத்திற்கான பதில்தான். God always answers prayers. கர்த்தர் எப்பொழுதும் ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறார். Sometimes yes, சில நேரத்திலே ஆம் என்று சொல்லுவார். sometimes wait a while. சில நேரத்திலே சற்று நேரம் காத்திரு என்று சொல்லுவார். Isn't no an answer? இல்லை என்பது ஒரு பதிலா? That's also an answer. No? அதுவும் கூட பதில் தான் அல்லவா? You must have heard the story of Amy Carmichael. ஏமி கார்மைக்கேலை குறித்து நீங்கள் இந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். Her mother had 2 blue eyes. அவர்களுடைய தாயாருக்கு 2 ப்ளூ நீல நிற கண்கள் இருந்தது. The English people have blue eyes. The ladies have blue eyes. மேற்கத்திய நாட்டில் இருப்பவர்களுக்கு கண்கள் அது நீல நிறமாக இருக்கும். She had brown eyes. இவளுக்கு பிரவுன் நிறத்தில் கண்கள் இருந்தது. Amy Carmichael was a little girl of 4 years old. இந்த ஏமி கார்மைக்கேல் 4 வயது இருக்கும் ஒரு சிறுமியாக இருந்தாள். Mother taught her. அப்பொழுது தாயார் கற்றுக் கொடுத்தார்கள், The Lord always answers prayer. கர்த்தர் எப்பொழுதுமே ஜெபத்திற்கு பதிலளிப்பவர் என்று. So she prayed for 2 blue eyes. ஆகவே தனக்கும் 2 நீல நிற கண்கள் வேண்டும் என்று அவள் கேட்க ஆரம்பித்தாள். Went to sleep in deep content and delight. அவள் அப்படி படுத்து உறங்கும் போது நல்ல திருப்தியோடு கூட சந்தோஷமாக படுத்து உறங்கினாளாம். Next morning, அடுத்த நாள் காலையில் the very first thing she did, அவள் செய்த முதல் காரியம், she climbed on a chair. அவள் ஒரு சேரின் மேலே ஏறி நின்று looked on the mirror. அவள் கண்ணாடியை பார்த்தாள். But had brown eyes. ஆனால் மீண்டுமாக பிரவுன் கண்கள் தான் இருந்தது. And she heard a little whisper. அப்புறம் அவளுக்கு ஒரு சிறிய சத்தம் கேட்டது. Jesus answered. இயேசு கிறிஸ்து பதில் சொன்னார். He said no. அவர் இல்லை என்றார். Is no an answer? இல்லை என்பது ஒரு பதிலா? Then she came to be a missionary in India. அதற்கு அப்புறம் when she grew big. பின்னால் பெரியவளாக வளர்ந்ததற்கு அப்புறம் இந்தியாவிற்கு மிஷனரியாக அவள் வந்தாள். And in Tamil Nadu she came. தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள். And her mission was to kidnap the children who were sold for prostitution in the temple. அங்கே கோயில்களில் அவர்கள் விபச்சாரிகளாக விற்கப்பட்ட அந்த குழந்தைகள், பெண் குழந்தைகளை இவர்கள் மீட்டெடுப்பதுதான் இவர்களுடைய ஊழியமாக இருந்தது. Now she was a white lady. இவள் ஒரு வெள்ளைக்கார பெண்மணி. So she put dressed like an Indian lady. ஆனாலும் அவர்கள் ஒரு இந்திய பெண்மணியை போல ஆடை அணிந்து கொண்டு and put brown coffee powder on her face and on her hands. அவர்கள் தங்களுடைய அந்த வெள்ளை தோலை மறைப்பதற்காக காபி பவுடரை அவர்கள் தங்களுடைய மேலெல்லாம் பூசிக்கொண்டு முகத்திலெல்லாம் பூசிக்கொண்டு செல்வார்களாம். And when inside the temple, அப்பொழுது அந்த கோவிலுக்குள்ளே அவர்கள் போய் where these little girls were kept, இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கே சென்று rescue them, அவர்களை மீட்டு கொண்டு வருவார்கள். Now if she had blue eyes, அவர்களுக்கு அந்த நீல நிற கண்கள் இருந்திருந்தால் the watchman would have detected. அந்த காவல் காக்கக்கூடிய வாட்ச்மேன் பிடித்திருப்பார். But she had brown eyes. ஆனால் அவளுக்கு பிரவுன் கண்கள் இருந்தது. So God answers prayers. ஆகவே கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். Sometimes yes, சில நேரத்திலே ஆம் என்றும், sometimes wait a while, சில நேரத்திலே காத்திரு என்றும், sometimes no, சில நேரத்திலே இல்லை என்றும் பதிலளிப்பார். No is also an answer for our blessing. நம்முடைய ஜெபத்திற்கு இல்லை என்பதும் ஒரு பதிலாகும். Thank you. நன்றி.